வெல்கம் டு ரமி மம்மி கிச்சன். கொவாக்காய் எப்படி செய்ய போறேன்னு பாருங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன். கடுகு போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொவாக்காய் வெங்காயத்தோடு சேர்த்துக்குவோம். மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கையில் இஞ்சி பூண்டு சோம்பு போட்ட பேஸ்ட்டு, கோவக்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. அதோட நம்ம பொருள்களை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்குருவோம். அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குருவோம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்குருவோம். எல்லாம் சேர்த்து கிளறிக்கிடுவோம். பாருங்க, நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ரோஸ்ட் மாதிரி எல்லாம் போட்டு கொவ்வாக்காய் பொரியல். இங்கே பாருங்கள், கொவ்வாக்காய் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி செஞ்சால் கறி மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் அதோட ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இறக்க போகிறோம். அதுக்காண்டி இறக்க போகையில் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கிறோம். கொவ்வாக்காய் செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. கொவ்வாக்காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொவ்வாக்காய் சாப்பிட்டா சுகருக்கு உடம்புக்கு நல்லது. எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள். பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரமி மம்மி கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் அடிச்சிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.